வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். நீங்கள் இந்த வீடியோவில் இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறது எப்படின்னா, வீட்டில் தென்னை மரம் இருக்கலாமான்னு கேட்குறாங்க. வீட்டு வாசப்படி எதிரில். அது சில வழிமுறை இருக்குது. அதுபோல் இருந்தால் தான் தென்னை மரம் இருக்கலாம். எப்படின்னா, என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரவங்களும் சரி, அது இல்லாமல் ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்குறாங்க. அது எப்படின்னா, வீட்டு வாசப்படி எதிரில் ஒரு மரம் இருக்கக்கூடாது, தென்னை மரம் 2 மரம் இருக்கணும். அதே போல் முருங்கை மரம் இருக்கலாமான்னு கேட்டுக்கிறாங்க நிறைய பேர். வீட்டு வாசப்படி ஏற்றாப்புல இல்லை கொஞ்சம் தள்ளி அதுபோல் இருக்கலாமா முருங்கை மரம்னு கேட்டுக்கிறாங்க. அதுபோல் இருக்கக்கூடாது. முருங்கை மரம் இருந்ததுன்னா வெட்டி அதை பின்புறம் சைடு வீட்டு சைடில் இல்லை பின்னாடி பக்கம் வச்சிடலாம், வச்சு வளர்க்கலாம். வீட்டு வாசப்படி முன்னாடி முருங்கை மரம் இருக்கக்கூடாது. அதே போல் தென்னை மரம் வச்சா 2 மரம் வைக்கணும். அதுபோல் ஒரு மரம் இருந்தால் என்னென்ன கஷ்டம் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் பாரு. இப்போ வீட்டில் வயசானவங்களுக்கு உடம்பு முடியாத அப்பப்போ ஆகும். அது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது ஒரு ஃபால்ட்டு பிரச்சனையை கொடுக்கும் ஒரு தென்னை மரம் இருந்தால். அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகிற பசங்க இருக்கும், வயசு ஆகி கல்யாணம் பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்கும். அது எப்படின்னா, பொண்ணு தேடுவாங்க, மாப்பிள்ளை தேடுவாங்க, ஆனால் கிடைக்காது, கல்யாணம் அமையாது. அதுபோல் ஒரு தென்னை மரம் இருந்தால், அதுபோல் இருந்ததுன்னா கல்யாணம் சீக்கிரமாக கைக்கூடி வராது, திருமணம் நடக்காது. அது தடையாகினே போய்கினே இருக்கும். நீங்கள் எந்த பரிகாரம் செஞ்சாலும் எங்கே போய் வந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. அது பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் அந்த தென்னை மரம் இருக்குது இல்லையா, அவங்க வீட்டில் யார் இருந்தாலும் கல்யாணம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது, தடைப்பட்டுனே போகும். எந்த காரணத்தை கொண்டு கல்யாணம் கூடி வந்தாலும் அதை அப்படியே தடைப்பட்டு தள்ளி போய்கினே இருக்கும். அதை கல்யாணம் பண்ணுறதுக்கான வழியை உருவாக்கி கொடுக்காது, தடை பண்ணிக்கினே இருக்கும். அதுபோல் ஒரு தென்னை மரம் இருந்ததுன்னா என்ன பண்ணுறீங்க, அதுவும் கூட ஒரு தென்னங்கன்று வாங்கி அது பக்கத்தில் வச்சுருங்க. வச்சிங்கன்னா 2 மரமும் இதுவும் மரமாக இருக்கும், இது வளர்ந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இதாகும். அதுபோல் இருந்ததுன்னா நீங்கள் தவிர செய்து தென்னை மரம் ஒன்று இருந்ததுன்னா இன்னொரு கன்று வாங்கி வச்சு வளங்க. அது இல்லாமல் வீட்டு மண்ணில் இல்லாமல் நம்ம வாங்கிக்கிற பிளாட்டு, இப்போ நீங்கள் பிளாட்டு வாங்கியிருப்பீங்க, இல்லை ஒரு கொல்லி உங்களுக்கு இப்போ உங்கள் பேரில் எந்த பொருள் மனை எது இருக்குதோ உங்கள் வீட்டில், உங்கள் பேரில் அந்த மனம் இருக்குதுன்னா அதில் அதுபோல் ஒத்த தென்னை மரம் இருக்கக்கூடாது. ஒரு பிளாட்டு நீங்கள் வாங்கி தனியாக வச்சுக்கிறீங்க, பிளாட்டு வீடு கட்டுறதுக்கு வாங்கி வச்சுக்கிறீங்க இல்லையா, அதில் ஒத்த தென்னை மரம் இருக்கும். அதுபோல் ஒரு தென்னை மரம் இருந்ததுன்னா குடும்பத்தில் கஷ்டத்தை கொடுக்கும், கல்யாண யோகம் வராது. எப்படி நீங்கள் தலைகீழ நின்னாலும் கல்யாணம் பண்ணுற இது வராது. பொண்ணு வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணு வச்சுருப்பீங்க, பையன் கல்யாணம் பண்ணுற பையன் இருப்பான், திருமண தடையாகினே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுங்க. அதுபோல் ஒரு மரம் இருந்ததுன்னா அது கூட இன்னொரு கன்று வாங்கி வச்சு வளர்த்துக்கின்னு வாங்க. ஆனால் மரத்தை வெட்டாதீங்க, மரத்தை அழிக்காதீங்க. அதே போல் முருங்கை மரம் இருந்ததுன்னா வாசப்படி ஏற்றாப்புல, இப்போ உங்கள் வீட்டு வாசப்படியில் பிளாட்டில் வெளியில் எங்கே வேணாலும் வைக்கிறீங்க இல்லையா, அது போல் இருந்தால் இப்போ அதெல்லாம் இது கிடையாது. வீட்டு வாசப்படி முன்னாடி முருங்கை மரம் இருக்கக்கூடாது. அதுபோல் இருந்ததுன்னா வெட்டிடுங்க. வெட்டி என்ன பண்ணுறீங்க, அந்த கன்றை எடுத்து நீங்கள் பின்னாடி சைடில் வச்சுருங்க. வாசப்படிக்கு பக்கத்தில் சைடில் 2 பக்கமும் வைக்கக்கூடாது. அதுபோல் முருங்கை மரம் இருக்கக்கூடாது. தென்னை மரம் நீங்கள் 2 மரம் வைங்க. காலி பிளாட்டில் காலி மண் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல ஒரு தென்னை மரம் இருந்ததுன்னா அதுவும் கூட இன்னொரு கன்றை வாங்கி வச்சு வளங்க. என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரவங்களும் இது போல் கேட்பாங்க, வீட்டில் தென்னை மரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சாமி, ஒரு மரம் இருக்கிறதுனால கஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. நானும் எவ்வளோ பேருக்கு சொல்லி அனுப்புவேன், அதுபோல் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அதுபோல் இருந்தால் ஒரு கன்று அது கூட வாங்கி வச்சு வளங்க. அருள் வாக்கு கேட்க வரவங்களும் சரி, இல்லை ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்பாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுபோல் ஒரு தென்னை மரம் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் கூட இன்னொரு மரம் வாங்கி வச்சு வளங்க. உங்கள் வீட்டில் நீங்களே இப்போ கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு அப்படி ஒரு மரம் இருக்குது, உங்கள் வீட்டில் கல்யாணம் சீக்கிரம் நடக்கலை, பொண்ணு இருக்குது, பையன் இருக்கிறான், கல்யாணம் இது தள்ளி தள்ளி போகுதுன்னு, அதுபோல் இருந்ததுன்னா மரம் இருந்ததுன்னா உங்களுக்கே நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் இருங்க. நன்றி, வணக்கம்.